அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதிரை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிஎஸ்சியுடைய அப்டேட்டட் சிலபஸில் இருக்கக்கூடிய பொது தமிழ் அப்படின்றத சூப்பராக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டதே தமிழ் இலக்கணம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் எழுத்து இலக்கணம் அப்படின்றத சூப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி எழுத்துக்களின் பிறப்பில் தொடங்கி எழுத்தினுடைய வகைகள், வினா எழுத்துனா என்ன, சுற்றெழுத்துனா என்ன, மயங்குழி எழுத்துனா என்ன, முதல் எழுத்துன்னு எதை சொல்கிறோம், மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எது, இறுதியில் வராத எழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி எழுத்து இலக்கணம் அப்படின்றத சூப்பராக முடிச்சாச்சு. அதன் தொடர்ச்சியாக தமிழ் இலக்கணத்தின் இரண்டாவது வகை இலக்கணமான சொல் இலக்கணத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? அப்போது சொல் அப்படின்னா என்ன, இந்த சொல் அப்படின்னா என்ன அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம் சார்? அப்போ ஒரு எழுத்து தனித்து வந்தோ இல்லைனா நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் கொடுத்தா அது சொல், அவ்வளவுதான். ஒரு எழுத்து தனித்து வந்து பொருள் தந்தாலோ அல்லது பல எழுத்துக்கள் ஒன்றாக இணைந்து ஏதோ ஒரு பொருள் அர்த்தம் இருக்கணுங்க, அந்த அர்த்தம் இருந்ததுன்னா அதை சொல் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் இந்த சொல் அப்படிங்கிறத பதம் அப்படின்னு சொல்கிறாங்க, கிளவி அப்படின்னு சொல்கிறாங்க, மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே சொல்லினுடைய வேறு பெயர்கள் தான். சரிங்களா? பதம், கிளவி, மொழி அப்படிங்கிறது. சரி சார், ஒரு சொல் அப்படின்னா அதில் ஒரு எழுத்து இருக்கலாமா? இருக்கலாம். அப்போ தமிழின் மிக பழமையான நூலான தொல்காப்பியத்தை பொறுத்தவரை ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்றத தொல்காப்பியர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, மொத்தம் இருக்கக்கூடிய 247 தமிழ் எழுத்துக்களில் கிட்டத்தட்ட 68 ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்றார். 68 எழுத்துக்கள் ஒரே எழுத்து, அந்த ஒரு எழுத்து வந்து ஏதோ ஒரு அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்குன்னு தொல்காப்பியர் சொல்லிட்டார். ஆனால் அந்த தொல்காப்பியரின் வழிநூலாக விளங்கக்கூடிய நூல்தான் பவணந்தி முனிவர் எழுதிய நன்னூல். குறிப்பாக தொல்காப்பியம் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்க, அது இலக்கண நூல் தான். அதன் வழிநூலாகத்தான் நம்ம நன்னூலை பார்க்குறோம். அப்போ அதில் இருக்க இலக்கணத்தை தான் நன்னூலில் பவணந்தி முனிவர் எழுதியிருக்கிறார். எனினும் இந்த நன்னூலில் பவணந்தி முனிவர் என்ன பண்ணுறாருனா, ஓர் எழுத்து ஒரு மொழி, அப்போ ஒரே ஒரு எழுத்து அது ஒரு அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னா அது மொத்தம் 247 தமிழ் எழுத்துக்களில் 42 எழுத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்போ நாம் எதை எடுத்துக்கிறது? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இந்த பவணந்தி முனிவர் எழுதிய நன்னூலில் இருக்கக்கூடிய 42 எழுத்துக்களை மட்டும் ஓர் எழுத்து ஒரு மொழியாக எடுத்துக்கொள்கிறோம். சரிங்களா? அப்போ மொத்தம் 42 எழுத்துக்கள், அதுவும் சொல் தான். ஐயா அது எழுத்து தானே? ஆமாம், அது தனி எழுத்தாக இருந்தாலும் பொருள் கொடுக்குதில்ல. இப்போ எடுத்துக்காட்டாக ஈ அப்படின்றோம். ஈ அப்படின்ற ஈகாரம். இப்போ ஈகாரம் அப்படின்னா ஈன்ற ஒரு எழுத்து தான். அந்த எழுத்து 2 அர்த்தங்களை கொடுக்கின்றது. ஈகை, அதாவது கொடுக்கணுன்ற அர்த்தமும் வருகிறது. ஈன்றது ஒரு பூச்சி, அர்த்தம் வருதா? அப்போ ஈன்றது எழுத்தா சொல்லா? ஐயா ஈன்றது வெளியிருந்து பார்க்குறப்ப எழுத்து மாதிரி தெரிஞ்சாலும் அது பொருள் கொடுக்குது இல்லைங்க, அப்போ அது சொல். அடுத்ததாக பூ அப்படின்றாங்க. பூ அப்படின்னா அது மலரை குறிக்கக்கூடியது. அப்போ பூ என்பது எழுத்தா சொல்லா? அது சொல். ஏன்னா பொருத்தம். ஏன்னா பூ அப்படின்றது அர்த்தத்தை கொடுக்கறது இல்லையா, பொருள் கொடுத்துட்டு அதை நம்ம சொல் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதே மாதிரி தான் நீ. அப்போ நீ அப்படின்னு எதிரில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து சொல்கிறோம். கோ, கோ என்றால் பசு என்று அர்த்தம், அரசன் என்று அர்த்தம், கோன் அவன் என்ற அர்த்தம். அப்போ கோன்றது ஒரு எழுத்தாக தெரிந்தாலும் கூட பொருள் கொடுக்குது, அதனால் அது சொல்லு. மை அப்படின்னா அஞ்சனம் என்ற அர்த்தம், கண்மை அப்படி சொல்கிறோம்ல. அப்போது மை அப்படின்றது சொல்லாக தெரிந்தாலும் கூட அது தனித்து நின்று பொருளை கொடுப்பதால் அதையும் நாம் சொல்லாகத்தான் பார்க்கிறோம். அப்போ தனி எழுத்தாக பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டால் 42 பவணந்தி முனிவரின் கூற்றுப்படி. அதே தொல்காப்பியரின் கூற்றுப்படி 68 இருக்குது. சரி சார், ஸோ இந்த சொல்லை எப்படி சார் பிரிக்கலாம்? சொல்லையே 2 விதமாக பிரிக்கலாம். ஐயா 4ன்னு சொன்னாங்க, நீங்கள் 2ன்றீங்க. முதல்ல 2 விதமாக தான் பிரிக்கிறோம். ஒன்று இலக்கணத்தின் அடிப்படையில் பிரிக்கிறோம், இன்னொன்று இலக்கியத்தின் அடிப்படையில் பிரிக்கிறோம். இலக்கணத்தின் அடிப்படையில் பிரித்தோம் அப்படின்னா சொல் 4 வகைப்படும்.
சரி, அப்போ இலக்கியத்தின் அடிப்படையில் பிரிச்சிங்கன்னா அப்போவும் 4 வகைப்படும். பிரச்சனையும் கிடையாது, கன்ஃபியூஷனும் கிடையாது. இலக்கணத்தின் அடிப்படையில் பிரித்தாலும் 4 தானா, இலக்கியத்தின் அடிப்படையில் பிரித்தாலும் 4 தான். சரி, இலக்கணத்தின் அடிப்படையில் எப்படி பிரிக்கிறாங்க? பெயர் சொல், வினை சொல், இது ரெண்டுக்குமே இடைப்பட்ட இடைச்சொல், ரெண்டையுமே மிகைப்படுத்தக்கூடிய உரிச்சொல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இலக்கியத்தின் அடிப்படையில் எப்படி சார் சொல்கிறாங்க? இலக்கியத்தின் அடிப்படையில் இயற் சொல் அப்படின்றாங்க, திரிசொல் அப்படின்றாங்க, திசை சொல் அப்படின்னு சொல்கிறாங்க, வட சொல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ ரெண்டுலேயுமே 4 நாள் இருக்குது. இது எல்லாத்தையுமே தெளிவாக படிச்சிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. எனினும் நம்ம இலக்கணத்தை மையப்படுத்தி படிக்கிறதுனால இலக்கண வகையில் இருக்கக்கூடிய சொற்களை முதல்ல பார்ப்போம். ஸோ இப்போ இலக்கணத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சொல்லை 4 விதமாக பிரிக்கிறோம். பெயர் சொல், வினைச்சொல், இந்த பெயருக்கும் வினைக்கும் இடையில் இருக்கக்கூடியதை இடைச்சொல் என்றும், உரிச்சொல் அப்படின்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் மிகைப்படுத்துவதற்காக வரக்கூடியது உரிச்சொல். அப்போது 4 விதமான சொற்களாக பிரித்தாலும் கூட இந்த பெயர் சொல் மற்றும் வினைச்சொல் மட்டும்தான் முக்கியத்துவம். இந்த பெயரையும் வினையும் சார்ந்து தான் இடை வருது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இடைச்சொல்லை பயன்படுத்துகிறோம். இந்த பெயர் சொல்லை வினைச்சொல்லையும் மிகைப்படுத்துவதற்காக உரிச்சொல்லை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? எஸ். அப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். பெயர் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடியது பெயர் சொல். எடுத்துக்காட்டாக பாரி, இது ஒரு நபரோட பெயரை குறிக்குது. பள்ளி இடத்தோட பேரை குறிக்குது. காலை ஒரு பொழுதோட பேரை குறிக்குது. கண் அப்போ உடலில் இருக்கக்கூடிய சினை இல்லையா, ஒரு உறுப்பின் பெயரை குறிக்கிறது. நன்மை குணத்தின் பெயரை குறிக்கிறது. படித்தல் ஒரு தொழிலின் பெயரை குறிக்கிறது. ஸோ அப்போ ஏதோ ஒரு பொருளினுடைய பெயரை குறிக்கக்கூடிய சொற்கள் பெயர் சொற்கள். அடுத்ததா வினை சொல் அப்படின்றோம். வினைனா என்னங்க? செயல். அப்போ ஒன்றன் செயலை குறிக்கக்கூடிய சொற்கள் வினை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். வா அப்படின்றாங்க, வா வருதல், வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. படி, படித்தல் அப்படின்ற செயலை குறிக்குது. எழுது, அப்போ எழுதுதல் அப்படின்ற செயலை குறிக்குது. வரை, வரைதல் அப்படின்ற செயலை குறிக்குது. அப்படி ஏதோ ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொற்களை நாம் வினை சொல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா இடை சொல். பேர்லே லீட் எடுப்போம்லங்க, அப்போ இடைனா நடுவில் அப்படின்னு அர்த்தம். இந்த பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில் வரக்கூடிய சொற்களைத்தான் நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அது இடை, ரெண்டுக்குமே இடையில். இப்போ எடுத்துக்காட்டாக அப்படின்றத பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீயும் நானும். இப்போ நீயும் நானும் அப்படின்னு பெயர் சொல்லை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அப்படின்றது ரெண்டுக்குமே நடுவில் இருக்கக்கூடியது. மற்றொருவர். ஐ அப்படின்றது ஒரு வேற்றுமை இல்லைங்களா, 2ஆம் வேற்றுமை உருபு. அப்போ திருக்குறளை, திருவள்ளுவரை. அப்போ திருக்குறள்லாம் பெயர் சொல் இல்லைங்களா, அந்த பேரை வினையும் சேர்த்து சொல்கிறதுக்காக அந்த ஐயை பயன்படுத்தியிருக்கோம். அப்போ திருவள்ளுவரை, திருக்குறளை அப்படின்னு. அதனால்தான் அந்த பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில் இருக்கக்கூடியதை நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இறுதியாக உரிச்சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் உரிமையாக வரும் சொற்களை உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டுக்குமே உரிமையாக வருதா, மிகைப்படுத்து, அவ்வளோதான். மா அப்படின்னா மாநகர் அப்படின்னு சொல்கிறோம், பெரிய ஊர். உருப்பசி அப்படின்றாங்க. உருப்பசினா கடுமையான பசின்னு அர்த்தம். தவ முனிவர், தவத்திரு அப்படின்றாங்க. அப்போ தவனா மேன்மையானன்ற அர்த்தத்தில் வருகிறது. பாருங்கள், இந்த சால, உரு, தவ, நனி, கூர், கடி, களி இது எல்லாமே மிகைப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அப்படி பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் மிகைப்படுத்துவதற்காக வரக்கூடியதைத்தான் உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உரின்ற வார்த்தை உரிமைன்ற அர்த்தத்தில் வருகிறது. அப்போ பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் உரிமையாக வரக்கூடியதை உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 by 1 பார்க்க போகிறோம். முதல்ல பெயர் சொல். அப்போ ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடியது பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெயர் சொல் மட்டுமே எத்தனை வகைப்படும்? ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பொதுவாகவே டிஎன்பிசிக்கு இந்த நியூமரிக்கல் டேட்டாஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி இதையும் கேட்டிருக்கிறாங்க. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னென்ன? பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். அப்போ பொருள் பெயர், பெயர்லேருந்து லீட் எடுக்கணும். ஒரு பொருளின் பெயரை குறிக்கக்கூடிய சொல் பொருட்பெயர், அவ்வளோதானே. அப்போ மரம்,
புறா, நாற்காலி இதெல்லாமே பெயர் சொற்கள். ஆனால் என்ன பெயர் சொற்கள் வகையில் வருது? இதெல்லாமே பொருளோட பேர். ஐயா மரம் அப்படின்றது பொருள், சரி அதை கூட எடுத்துக்கிறேன். நாற்காலின்றது பொருள் எடுத்துக்கிறேன். ஆனால் புறாலாம் உயிர் உள்ளது தானேங்க, அதை போய் நம்ம பொருள் பேரில் வைக்கலாமா? வைக்கலாம். என்ன சார் சொல்கிறீங்க? எஸ், இந்த புறா, சிங்கம், புலி இது பொருட்பேரில் தான் வைக்கணுமா? கண்டிப்பாக பொருள் பேரில் தான் வைக்கணும். எப்படி சார்? நல்லா பாருங்கள், ஒட்டு மொத்தமாக 6 வகையான பெயர் சொற்கள் இருக்குது இல்லையா? இதில் இடம், காலம், சினை, பண்பு, தொழில் இது 5லையுமே வராத பெயர் சொற்கள் பொருட்பேர். அவ்வளோதான். அப்போ புறான்றது இடத்தோட பேரா? அப்போ இடப்பேர் கட்டாயிருச்சு. புறான்றது காலத்தோட பேரா? கிடையாது, அப்போ அது கட்டாயிருச்சு. புறான்றது சினை பேரா? ஆமாம் இல்லை அப்படின்னு யோசிப்பீங்க. பல்வேறு உறுப்புகள் சேர்ந்தது தான் புறா, சரிங்களா? புறான்றதும் சினை பேரில் வரக்கூடாது. புறாவோட கண், அதனுடைய இறக்கை, கால், மூக்கு இதெல்லாம் வேணால் சினைகள். ஒட்டுமொத்தமாக புறான்றப்ப அது சினையிலையும் சொல்ல முடியாது, அதுவும் கேன்சல். புறான்றது பண்பா? கிடையாது, அதுவும் கேன்சல். புறான்றது தொழிலா? கிடையாது, அப்போ அதுவும் கேன்சல். அப்போ பாருங்கள், இந்த புறா எப்படி பொருள் பேராக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் கொந்தளிப்பாங்க. புறா பொருளே இல்லையே, அது உயிருள்ள பறவையில் அப்படின்னு. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்போது 6 விதமான பெயர் சொற்களில் அந்த 5 விதமான பெயர் சொற்கள் எதிரையும் வராதவற்றை எல்லாம் நாம் பொருள் பேரில் தான் வச்சுருக்கிறோம், சரிங்களா? ஏன்னா டெஃபனிஷன் படி நம்ம ஒரு பொருளின் பெயரை குறிக்கக்கூடியது பொருட்பெயர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ புறா பொருளே இல்லைன்னு நினச்சிருவீங்க. அப்படி நினச்சிடக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த டெஃபனிஷனை அடிஷ்னலாக உங்களுக்கு கொடுத்தது, சரியா? ஸோ அடுத்து இடப்பெயர். ஒரு இடத்தோட பெயரை குறிக்கக்கூடியது இடப்பெயர். பாருங்கள், பள்ளி இடம் தானே. தெரு அதுவும் ஒரு இடம்தான். வேலூர் ஒரு ஊருன்றதும் ஒரு இடம்தான். அப்போ இந்தியா நாட்டோட பேர் சொல்லலாம், தமிழ்நாடு சொல்லலாம், தென்னாடு சொல்லலாம். எல்லாமே இடத்தை குறிக்கக்கூடியது, அதனால் அதை இடப்பெயராக சொல்கிறோம். அடுத்ததாக காலப்பெயர். அப்போ காலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் காலப்பெயர். அப்போ நாள், ஒரு நாள்ன்றது காலம்தான். வினாடி காலம்தான். நிமிடம் காலம்தான். மணி காலம்தான். தை மாதம் காலம்தான். டிசம்பர் அதுவும் காலம்தான். முன்பணி, பின்பணி இது எல்லாமே காலத்தை குறிக்கக்கூடியது இல்லைங்களா? அப்போ இது எல்லாமே காலப்பெயரில் வந்துடும். வைகறை, ஏற்பாடு எல்லாமே காலம்தான், சரிங்களா? அப்போ காலப்பெயர்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, ஈஸியாக சொல்லிட முடியும். சினை பெயர் ஒரு உறுப்பை குறிக்கக்கூடிய பெயர்கள். ஏன்னா சினைனா உறுப்புன்னு அர்த்தம். அப்போ நல்லா பாருங்கள், கண், காது, மூக்கு, கை, வாய், கால் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லணும், இது எல்லாமே சினைகள். ஆனால் மனிதன் எடுத்துக்கிட்டோன்னா அது பொருள் பெயர். புரியுதுங்களா? எஸ். அப்போ பல்வேறு சினைகள் சேர்ந்தது தான் ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது. அப்போ சினைனா ஏதோ ஒரு உறுப்பை மட்டும் குறிக்கக்கூடியதான் சினை பெயர்கள். அடுத்ததாக பண்பு பெயர். அப்போ ஏதோ ஒரு பண்பை குறிக்கக்கூடிய சொற்கள் பண்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். வட்டம், செம்மை, நன்மை இந்த பண்பு பெயரை மட்டும் குணப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4 இடங்களில் வருங்க பண்பு பெயர் மட்டும். எங்கே சார்? சுவை அப்படின்ற விஷயத்தில் வந்துடும். சுவை. அப்போ சுவைனா இருக்கக்கூடிய சுவைகள், இனிமை, துவர்ப்பு அதெல்லாம் பண்பு பெயர் தான். இப்போ சுவை முடிஞ்சிருச்சா? வடிவம் அப்படின்றத எடுத்துக்கிறோம். இப்போ வடிவம்னா வட்டம், சதுரம், செவ்வகம் அதுவும் பண்பு பேரில் வந்துடும், சரிங்களா? அடுத்து நிறம் அப்படின்றதையும் எடுத்துக்கிறோம். நிறம் அப்படின்னா வெண்மை, பசுமை, செம்மை, நீலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்போது கலர்ஸ், சரிங்களா? இதையும் நம்ம என்ன சொல்கிறோம், பண்பு பெயரில் தான் எடுத்துக்கிறோம், சரிங்களா? அப்போ சுவையாக இருக்கட்டும், வடிவமாக இருக்கட்டும், அது போக நிறமாக இருக்கட்டும், சரிங்களா, குணமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம பண்பில் தான் எடுத்துக்கிறோம். அதனால தான் பண்பு பெயரை நம்ம குணப்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் மை அப்படின்ற விகுதி வந்துச்சுன்னா அது பண்பு பெயராக தான் இருக்கும். அது ஷார்ட்கட்டாகவும் தெரிஞ்சுக்கோங்க. இறுதியாக தொழிற்பெயர். தொழில்னா என்ன சார்? வேலை. அப்போது தொழில்னா வேலைனா ப்ரொஃபஷன் சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில், அதைத்தான் குறிக்கிறதா தொழில் பெயர்? கிடையாது. தள் அள்ளுன்னு முடிஞ்சுச்சுன்னா அது தொழில் பெயர்.
விச் மீன்ஸ் ஒரு செயலை குறிக்கக்கூடியது தொழிற்பெயர். நிறைய பேர் இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. சார், தொழிற்பெயர்னு நீங்கள் சொல்கிறது கேட்டால் ஒரு செயலை குறிப்பதுன்னு சொல்கிறீங்க, அப்போ வினை பெயர்ன்றாங்கள் அது என்ன? வினை சொல்ன்றாங்கள் அது என்ன? வினை சொல் அப்படின்னா அதுவும் செயலை குறிக்கக்கூடியது தான். சரி, அப்போது தொழிற்பெயர்னா அதுவும் செயலை குறிக்கக்கூடியது தான் அப்படின்றீங்க. புரியலையே. ஆனால் தொழிற்பெயர்ன்றது பெயர் சொல்லு கீழே தானே வருது. வினை சொல்றது தனியான ஒரு கேட்டகரியில் வச்சுருக்கீங்க. எப்படி? எடுத்துக்காட்டாக வினை சொல்னா ரூட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வினையை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் வினை சொற்கள். அப்போ அந்த செயலினுடைய தன்மையை, அந்த செயலின் வேர் சொல்லை குறிக்கக்கூடியது வினை சொற்கள். புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? எஸ். அதே இது அந்த சொல்லின் தன்மையை தல் அல் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த செயலை சொன்னால் அது தொழிற்பெயர். இப்போ எடுத்துக்காட்டாக படித்தல் அப்படின்னு இருக்கு. ஐயா, படித்தல் அப்படின்னா என்னங்க? இந்த தல் அப்படின்னு வந்துடுச்சா, தல் இல்லைன்னா அல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த தல் அல்லுன்னு முடிஞ்சால் தொழிற்பெயர்னு சொன்னீங்கல்ல. படித்தல், ஆமாம், தல்லுன்னு முடிஞ்சிருக்கு, அப்போ தொழிற்பெயர். ஓகே. படித்தல்னா என்னது? படிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த படித்தலுடைய வேர்ச்சொல் என்னது? படி. அப்போது தொழிற்பெயரில் தல் அள்ளுன்னு இருக்குது இல்லையா, அதனுடைய வேர்ச்சொற்கள் எடுத்து பார்த்தோம்னா அதுதான் வினைச்சொல். அப்போ படித்தலினுடைய வேர்ச்சொல் எது? படி. படி தான் வினைச்சொல். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்போ படினா அது வினைச்சொல், ஆனால் படித்தல் அப்படின்னா தொழிற்பெயர். கிளியர் ஆக்குறோமா? புரியுதா? ஏன்னா நிறையா பேர் இங்கே தான் ஜெர்க் ஆவாங்க, கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஐயா, புரியாத மாதிரியே இருக்கே அப்படின்வாங்க. ஏன்னா தொழிற்பெயர்னால என்ன அர்த்தம்னா ஒரு செயலை குறிக்கக்கூடியது, தொழிலை குறிக்கக்கூடியது தொழிற்பெயர்னு சொல்லுவோம். வினைச்சொல்னாலும் ஒன்றின் வினையை குறிக்கக்கூடியது வினைச்சொல் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ அப்போ அதுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஆடுதல்னு கொடுத்துருக்குறாங்க. ஆடுதல் அப்படின்னா தள்ளுன்னு முடிஞ்சிருக்கு, அது தொழிற்பெயர். ஆடுதல் அப்படின்றதுடைய வேர்ச்சொல் இது ஆடு. ஆடுன்னு விலங்கு வேற இருக்குது, அது வேற. ஆனால் ஆடு அப்படின்றதும் ஒரு விலங்கு தான், பட் ஆடுன்றது ஒரு வினையை குறிக்கக்கூடியது, வேர் சொல்லது. அப்போ ஆடு அப்படின்னா அது வினை சொல்லாக மாறிவிடுகிறது. அதே தள்ள மட்டும் சேர்த்துட்டோன்னா அது தொழிற்பெயராக மாறிவிடுகிறது. உழுதல் அப்படின்றாங்க. அப்போ தள்ளுன்னு முடிஞ்சிருக்கு, உழுதல் அப்படின்னா இல்லைங்களா. அப்போ தள்ளுன்னு முடிஞ்சால் தொழிற்பெயர். அப்போ அந்த தொழிற்பெயரோடு இருக்கல உழுதல்னு, இதனுடைய வேர் சொல் எது? உழு. உழுன்றது வினைச்சொல். எழுதுதல் அப்படின்றாங்க. அப்போ எழுதுதல் தள்ளுன்னு வந்துருச்சுன்னா தொழிற்பெயர். எழுதுதல் அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் எது? எழுது. அப்போ எழுதுன்றது வினைச்சொல். வரைதல் அப்படின்றாங்க. வரைதல், அப்போ தள் வந்துருச்சுன்னா அது தொழிற்பெயர். வரைதலினுடைய வேர்ச்சொல் எது? வரை. அப்போ வரைன்றது வினைச்சொல். கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? எஸ். அப்போ வினைச்சொல் அப்படின்னாலும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பெயர் சொல்ல 6 வகைகள் இருக்கக்கூடிய தொழிற்பெயர்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? எஸ். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினில் நமக்கு பெயர் சொற்கள் வந்து கேட்குறாங்க. குறிப்பாக பெயர் சொற்கள் எப்படி கேட்குறாங்க சார் அப்படின்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி ஒரு அண்டர்லைன் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதில் எது பெயர் சொல்லின் வகை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக காவியா புத்தகம் படித்தால், இதில் புத்தகம் அப்படின்றத மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ புத்தகம் அப்படின்றது 6 விதமான பெயர் சொற்கள் எங்கே வருகிறது? பொருள் பெயரில் வருகிறது. ஏன்னா புத்தகம்ன்றது ஒரு பொருளில். அடுத்து காவியா பள்ளிக்கு சென்றால், ஸோ பள்ளின்றதை கொடுத்துருக்குறாங்க. பள்ளி அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது, அப்போ இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள், அப்போ மாலையில் காவியா விளையாடுறக்கா, மாலைன்றதை கொடுத்துருக்குறாங்க. மாலை அப்படின்றது காலப்பெயர். சரிங்களா? காவியா தலை அசைத்தாள் அப்படின்றாங்க. தலை அப்படின்றத ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ தலைன்றது உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, அதனால் அது சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள், அப்போ இதில் இனிமை அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. பொதுவாகவே நம்ம பார்த்தோம், வடிவம் இருந்தாலோ, சுவை இருந்தாலோ, குணம் இருந்தாலோ, நிறம் இருந்தாலோ, குறிப்பாக மைன்றது முடிஞ்சிச்சுனாலோ அது பண்பு பெயர் அப்படின்னு பார்த்தோம். இங்கே இனிமையாக பேசுவாள், இனிமை, மை வந்துருச்சு, அப்போ அது பண்பு பெயர். சரிங்களா?
ரைட். இறுதியாக காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். இதில் நடனம் அப்படின்றது ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஆடுதல் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நடனம் ஆடுதல், அப்போ தள்ளுன்றது வந்துடுச்சு. அப்போ தொழிற்பெயர். ஐயா நடனம்னு போட்டிருக்காங்கல்ல, அப்போ நடனத்தையும் நம்ம தொழிற்பெயரை எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். நடனம் அப்படின்றது ஆடுறது தானே. நடனம் ஆடுதல் அதுதான் ஒரு தொழில். தொழில்னா பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கக்கூடாது, ஒரு செயலாகத்தான் எடுத்துக்கொள்ளணும் நம்ம. ஸோ இப்போ காவியாவுக்கு நடனம் ஆடுதல் தெரியும்னா அங்கே அது தொழிற்பெயர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பெயர் சொற்களுடைய வகைகளை நமக்கு அண்டர்லைன் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அண்டர்லைன் பண்ணி கொடுக்கக்கூடியதை நம்ம எந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்களோ அந்த வார்த்தையை நாம் தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது பெயர் சொல்லினுடைய வகைகள் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது இந்த பெயர் சொற்களை ரேண்டமாக 6 விதமான பெயர் சொற்களாக பிரித்தோம்லங்க. எஸ், இது போக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பெயர் சொற்களை 2 விதமாக வகைப்படுத்த முடியும். ஒன்று இடுகுறி பெயர், இன்னொன்று காரணம் பெயர். இடுகுறி பெயர் அப்படின்னா என்ன சார்? அப்போது நம் முன்னோர்கள் எதுக்கு பேர் வச்சாங்கன்னே தெரியாது. அப்போ பேர் வச்சது ஏன்ற காரணம் தெரியாமல் இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள். எடுத்துக்காட்டால் மண் அப்படின்றாங்க. மண்ணுன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியவே இல்லை. ஏதோ காரணம் இருந்திருக்கும், நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை. அப்போ மண்ணுன்றது இடுகுறி பேர், காரணமேலாம் வச்ச பேர். மரம் தெரில, காரணமேலாம் வச்ச பேர். காற்று தெரியல, காரணமேலாம் வச்ச பேர். பொதுவாகவே தமிழ் மொழியில் பெயர் காரணம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த 90s கிட்ஸாக இருந்தோன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்போ சாமி பேர்லாம் வைப்பாங்க, ஒரு சில பேர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டால் ஒரு பயங்கரமாக ஒரு பேர் சொல்லுவான். உடனே நம்ம கூட கேட்போம், ஏன் உங்களுக்கு இந்த பேர் வச்சுருக்குறாங்க? பேர் காரணம் அப்படின்னு, இல்லைங்களா? ஸோ அப்படி தமிழ் மொழியில் நாம் வைக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அப்படி காரணமே இல்லாமல் ஏதாவது ஒரு சில பெயர்கள் இருந்தது அப்படின்னா அதைத்தான் நம்ம இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்ததாக காரண பெயர். அது இனியா காரண பெயர்? அப்போ நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு ஏதோ ஒரு காரணத்திற்காக பெயர் வச்சுருப்பாங்க. அப்படி காரணத்திற்காக வைக்கப்பட்ட பெயரை நாம் காரணம் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக பறவை. ஏன் அதுக்கு பேர் பறவை அப்படின்னு வச்சுருக்காங்க? பறத்தல் அப்படின்ற தொழிலை அது செய்கிறது, பறக்குது, அதனால் அது பறவை. இப்போ காரணம் இருக்குல்லங்க, இப்போ பறந்துக்கிட்டே இருக்குது, பறக்கிறதுனால அது பறவை. அப்போ காரணத்தோட பேர் வச்சுருக்கோம். ஆனால் மண் அப்படின்றதுக்கு என்ன காரணம்னே தெரில. அடுத்து நாற்காலி அப்படின்றாங்க. நாற்காலி என்ன காரணம்? நாற்காலி, அப்போ 4 கால் இருக்குது. அப்போ 4 கால்களை உடையதை நாம் நாற்காலி அப்படின்னு சொல்கிறோம். 3 கால்கள் இருக்கக்கூடியதை முக்காலி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது 4 கால் இருக்குன்ற காரணத்துக்காக தான் அது பேரே நாற்காலின்னு வச்சுருக்கிறாங்க. அது காரணம் பெயர். அடுத்ததாக கரும் பலகை. ஏன் சார் அதுக்கு பேர் கரும் பலகைன்னு வச்சுருக்கிறாங்க? கருப்பாக இருக்கக்கூடிய பலகை, அதை எழுத ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்ல பயன்படுத்துகிறோம், அதனால் அதை கரும் பலகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கரும் பலகை, பறவை, நாற்காலி இது எல்லாத்துக்குமே ஏதோ காரணம் இருக்குது இல்லைங்க. அப்படி காரணத்திற்காக வைத்த பெயர்களை நம் காரண பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடுகுறி பெயர், காரண பெயர், இது ரெண்டையுமே நாம் 2ஆக பிரிக்கிறோம். இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அது என்னையா இடுகுறி பொறுப்பெயர்? அப்போ பொதுவாக இருக்கக்கூடிய பொருட்களை எந்த காரணமேலாம் வச்சுட்டோம் அப்படின்னா அது இடுகுறி பொது பெயர். எடுத்துக்காட்டால் மரம், எவ்வளோ மரம் இருக்குது, அப்போ மரம்ன்றது பொதுவான பேர், என்ன காரணத்துக்காக வச்சாங்க அது தெரியலை. காடு, அப்போ காடுன்றது பொதுவான பேர், என்ன காரணத்துக்காக வச்சாங்க தெரில. அப்போ என்ன காரணத்துக்காக பேர் வச்சாங்கன்றது தெரிலனா இடுகுறி பேர். பொதுவாக இருக்கக்கூடியதை பயன்படுத்துவதால் இதை இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஐயா அப்போ இடுகுறி சிறப்பு பெயர்னா என்ன? சிம்பிள். இடுகுறினா காரணமே தெரியாது, சிறப்பு பெயர்னா சிறப்பாக ஏதோ ஒன்றை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். அப்போது மாமரம் அப்படின்றாங்க, அதுக்கு பேர் ஏன் மாமரம்னு வச்சாங்க தெரியலை. உடனே நிறைய பேர் ஐயா அது மாங்காய்கள், மாங்கனிகள், மாங்காய் இதெல்லாம் காய்ப்பதால் அதுக்கு பேர் மாமரம்னு வச்சுட்டாங்கன்னு உடனே கதை விட்டுருவோம். மரம்னாலே அர்த்தம் நமக்கு தெரியலை, அப்படி தானேங்க? அதனால் மாமரம்னால நமக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு நமக்கு அர்த்தம் தெரியலை. கிளியர் ஆக்குறோமா?
ஏன்னா மண்ணுன்னா நமக்கு என்னென்னு அர்த்தம் தெரியல. செம்மண்ணா சிவப்பாக இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் செம்மண் வச்சுருக்கிறாங்க. ஓகே, சகப்பு ஓகே, மண்ணுன்றதுக்கு அர்த்தம் தெரியல. அப்போ செம்மண் அப்படின்னா அது காரண பேரா? கிடையாது. செம்மண் அப்படின்னா அது இடுகுறி சிறப்பு பெயர். மாமரம் அப்படின்னா அது என்ன காரண பேரா? கிடையாது. மரம்ன்றது அர்த்தம் தெரியல. அப்போ மாமரம்ன்றது இடுகுறி சிறப்பு பெயர். சரிங்களா? கருவேலங்காடு, ஐயா கருவேல மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதால் இது கருவேலங்காடு காரணம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. காடுன்னா நமக்கு அர்த்தமே தெரியல. அப்போ அது இடுகுறி பேர் தான். கருவேலங்காடுன்றது ஸ்பெசிஃபிக்காக கருவேல மரங்கள் இருக்கக்கூடிய காட்டை குறிப்பதால் இது இடுகுறி சிறப்பு பெயர். கிளியர் ஆக்குறோமா? நாம் எங்கே கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா இந்த இடுகுறி சிறப்பு பெயரில் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? காரணத்தோடு தானே பேர் வச்ச மாதிரி இருக்குது. கருவேலங்காடு, மாமரம், செம்மண் அப்படின்றதெல்லாம் அப்படின்னு யோசிப்போம். ஓவர் திங்கிங் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ரொம்ப அதிகமாக யோசிச்சிடக்கூடாது. சரிங்களா? அப்போ இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா முழுசாக நமக்கு அர்த்தம் தெரியாதவை எல்லாமே இடுகுறி சிறப்பு பெயர். ஏதோ ஒன்றை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும். சரி, அடுத்து காரண பெயர். இதையும் எப்படி சார் பிரிச்சுருக்கிறாங்க? அது ரெண்டாக பிரிக்கிறாங்க சார். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். ஐயா அது என்னங்க காரண பொது பெயர்? ஏதோ ஒரு காரணத்திற்காக பொதுவாக வைக்கப்பட்ட பெயர்கள் காரண பொது பெயர். இப்போ எடுத்துக்காட்டால் பறவை அப்படின்றோம். பறக்கிற எல்லாமே பறவை தான். சரிங்களா? அணி அப்படின்றாங்க, அழகாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே அணி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் அந்த பேர்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. அணினா ஒரு குழு என்ற அர்த்தமும் வருகிறது, குழுவாக இருக்கக்கூடியது அப்படின்னு. அப்போது ஏதோ காரணத்திற்காக பொதுவான பெயர்களை நம்ம காரண பொது பெயர் அப்படின்னு சொல்கிறோம். காரண சிறப்பு பெயர்னா என்ன சார்? சிம்பிள். அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வச்சுருப்போம், ஆனால் சிறப்பாக அந்த ஒரு இடத்திற்கு மட்டும் பயன்படுத்துவோம். அந்த காரணமுடைய எல்லா பொருட்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பிடுவதை நம்ம காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக வளையல். அப்போ வளையல்னு ஏன் பேர் வச்சாங்க? ஐயா வளைந்து இருக்குது இல்லையா, அதனால அது வளையல். சரி, அப்போ வளைந்து இருக்குதால் வளையல். அப்போது ஒரு பேருந்து செல்கிறது அப்படின்னா பேருந்துக்கு மொத்தம் 4 வளையல்கள் இருக்கிறதுன்னு சொல்லிடுவோமா? சொல்லிடலாமா? ஒரு சில பேருந்துகளுக்கு 6 வளையல்கள் இருக்கிறது, 8 வளையல்கள் இருக்கிறது அப்படிலாம் சொல்லுவோமா? ஏன்னா டயரும் வளைந்து தானே இருக்கிறது. பேருந்தை இயக்குபவர் வளையலை வலதுபுறம் திருப்பினார், உடனே பேருந்தும் வலதுபுறம் திரும்பியது அப்படி சொல்லுவோமா? ஸ்டீரிங் அதுவும் வளைந்து தானே இருக்குது. அப்போது நல்லா பாருங்கள், வளையல் அப்படின்னா வளைஞ்சிருக்கிற எல்லாமே வளையல் கிடையாது. வளைந்திருந்து அதை கையில் அணிந்தால் மட்டுமே வளையல். ஸோ புரியுதுங்களா? அப்போ வளையல்ன்றது காரண பேர் தாங்க, ஆனால் வளைஞ்சிருக்கிற எல்லாமே வளையல்னு நம்ம சொல்ல மாட்டோம். வளைந்திருந்து அதை பெண்கள் கையில் அணிவது வளையல். அதே வளைந்திருந்து ஆண்கள் கையில் அணிந்தால் அதுக்கு பேர் காப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புரியுதா? அப்போ காரணத்தோடு தான் நம்ம பேர் வச்சுருப்போம். நாம் வச்ச பேர் காரணத்தோடு இருந்தாலும் கூட, காரணம் இருக்குது இருண்டு போது, ஆனாலும் அது சிறப்பாக இது ஒன்றை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுது இல்லையா, அதனால தான் அதை காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். மரங்கொத்தி. அது என்ன மரங்கொத்தி? எல்லா பறவையும் தான் மரத்தை கொத்துது, அப்போ எல்லாத்தையும் மரங்கொத்தின்னு சொல்கிறோமா? கிடையாது. அப்போ மரத்தை கொத்தக்கூடிய எல்லா பறவையும் சொல்ல, மூக்கு நீளமாக இருக்கக்கூடிய பறவையை மட்டும் நாம் மரம் கொத்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மரம் கொத்தின்றது காரண பெயராக இருந்தாலும் கூட மரத்தை கொத்தும் எல்லா பறவைகளையும் நம்ம சொல்கிறது கிடையாது. இது ஒரே ஒரு பறவையை சிறப்பாக அந்த ஒரு பறவையை மட்டும் சொல்கிறதுனால அது காரண சிறப்பு பெயர். ஸோ கிளியராக இருக்கிறோமா? இடுகுறி பெயர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்னா என்னன்றதும் தெரிஞ்சிருச்சு, காரண பெயர்னா என்னன்னும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். பொதுவாகவே நமக்கு இந்த 4 விஷயங்கள் எங்கே அதிகமாக குழப்பமாக இருக்கும்னா இடுகுறி சிறப்பு பெயரில் தான் ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்கும். காரணம், இடுகுறி சிறப்பு பெயருக்கு காரணம் இருக்கும்ல? ஆமாம் இருக்கும். அப்புறம் ஏன் அதை இடுகுறி சிறப்பு பெயரில் வச்சுருக்கிறோம்? ஏன்னா காரணம் இருக்குது. மாமரம், மாங்காய் தோன்றுவதால் அது மாமரம், ஓகே. மான்றதுக்கு ஓகே, மரம்ன்றதுக்கு காரணம் இல்லைல்ல. அதனால தான் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கருவேலங்காடு, கருவேல மரங்கள் நிறையாக இருப்பதால் கருவேலங்காடு தான்.
ஏற்றுக்குறோம். ஆனால் காடுன்றதுக்கு அர்த்தம் இருக்கா? இல்லை. அதனால தான், புரியுதுங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் செம்மண் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. மாணவர்கள் எல்லோரும் உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, செம்மண் அப்படின்றது காரணப்பேர் தானே, அதுவும் குறிப்பாக எல்லா மண்ணையும் குறிக்கல, சகப்பார்க்க மண்ணை மட்டும் குறிக்குது. அப்போது காரண பொது பேர் கூட வராது, காரண சிறப்பு பேர் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அது இடுகுறி சிறப்பு பெயர். ஏன்னா மண்ணுனா நமக்கு அர்த்தம் தெரியல, எப்படி தானேங்க, அர்த்தம் தெரியலாம், இடுகுறி பேர் தானேங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மீண்டுமாக வேறொரு பதிவில் இந்த சொல் இலக்கணத்தினுடைய கண்டினியூஷனை பார்ப்போம். விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். தேங்க்யூ.